வெளிச்சம் தோன்றுதே, உதயமானது வாழ்க்கை. இளைய படையே எழுந்து வருகவே, கழகம் காப்போம் வா. தமிழேதான் இங்கு எங்களின் மூச்சு, திராவிடம்தான் எங்கள் வாழ்வாக ஆச்சு. உதயம்தான் எங்கள் பாதையாச்சு, எமக்கு தலைவன் நீ அல்லவா. தமிழேதான் இங்கு எங்களின் மூச்சு, திராவிடம்தான் எங்கள் வாழ்வாக ஆச்சு. உதயம்தான் எங்கள் பாதையாச்சு, எமக்கு தலைவன் நீ அல்லவா. மாதவரம் வடக்கு பகுதி நிர்வாகிகள் கூட்டத்துடைய தலைவர் அவைத்தலைவர் திராவிட அவர்களே, நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பகுதி கழகத்துடைய செயலாளர் அண்ணன் புலன் நாராயணன் அவர்களே, வட்டக்கழக செயலாளர்கள் அண்ணன் கருணாகரன் அவர்களே, அண்ணன் குப்பன் அவர்களே, அண்ணன் அங்குசாமி அவர்களே, கண்ணப்பன் அவர்களே, அண்ணன் சந்து அவர்களே, மற்றும் இந்த பகுதியுடைய மாமண்ட உறுப்பினர் அன்புக்குரிய நண்பர் காசிநாதன் அவர்களே, மாவட்ட வர்த்தகரி தலைவர் பாபு அவர்களே, மாவட்ட பிரதிநிதிகள் நண்பர் நிர்மல் அவர்களே, வழக்கறிஞர் கார்த்திகன் அவர்களே, ஜிம்ராஜ் அவர்களே, மற்றும் வருகையிலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பல்வேறு அணிகளுடைய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, மகளிரை சேர்ந்த தாய்மார்களே, பாகமுகவர்களே, உங்கள் அனைவருக்கும் பரிவான மாலை வணக்கத்தினை அன்போடு தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் பகுதி கழகம் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த கூட்டம் எதுக்கு என்று சொன்னால், நம்முடைய சிறப்புமிக்க நாளைய நம்பிக்கை நட்சத்திரம் தமிழ்நாட்டின் துணை முதல்வர், இளைஞரணி எழுச்சி நாயகர், இளைஞரணி செயலாளர் சின்னவர் அவர்கள் மாதவரம் பகுதிக்கு வருகை தர இருக்கிறார்கள். எதற்கு என்று கேட்டால், நம்முடைய ஒன்றிய அரசின் வஞ்சிக்கு அந்த பட்ஜெட்டை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் வருகின்ற 8ஆம் தேதி பட்ஜெட் கண்டன கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கண்டன கூட்டத்திற்கு பேருரையாற்ற நம்முடைய சிறப்புமிக்க சின்னவர் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் இதற்கு முன்னாடி நேற்று முன்தினமும் அதற்கான கூட்டத்தை கூட்டி எப்படியெல்லாம் அந்த கூட்டத்தை நாம் வெற்றி பெற வைக்க வேண்டும், ஒவ்வொரு வார்டு வாரியாகவும் பகுதி வாரியாகவும் எத்தனை பேரை அழைத்து வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக நம்முடைய பகுதி செயலாளர் அவர்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பகுதி செயலாளர் சொல்லவே வேணாம், எந்த நிகழ்ச்சியை எடுத்துக்கொண்டாலே சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க செயலாளர் நம்முடைய பகுதி கழக செயலாளர். அந்த அடிப்படையில் தொடராத அந்த கன்னட கூட்டத்தில் அது மாவட்டம் முழுவதும் இருக்கிறவர்களும் வர இருக்கிறார்கள். நம்முடைய எப்படிதான் மாவட்டத்தில் வந்தாலும் கூட, பகுதி வாரியாக வந்தாலும் கூட, மாதவரம் வடக்கு பகுதி மிக அதிகமான ஆட்களை கொண்டு வந்த அந்த பெருமையை சேர்க்க வேண்டும் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வார்டை பொறுத்தவரை, பட்டத்தை பொறுத்தவரை 19வது வார்டு மிகப்பெரிய வார்டு. கிட்டத்தட்ட வாக்காளர்கள் எண்ணிக்கையாக இருந்தாலும் அல்லது பாகங்கள் வாரியாக இருந்தாலும் அதிகமான எண்ணிக்கையை கொண்ட இந்த 19வது வார்டில் இந்த கூட்டம் முடிந்தபோது நாங்கள் வட்ட கூட்டம் போட இருக்கிறோம். இதே இடத்தில் நாங்கள் பேசி அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம், வாகன ஏற்பாடுகள் நம்முடைய பகுதி கழக செயலாளர் செய்ய இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் வட்ட செயலாளர் அடிப்படையில் நானும் அதில் பங்கேற்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மாமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள். இந்த செலவு பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நம்முடைய பொறுப்பு அதாவது பாக வாரியாக இந்த பாக முகவர்கள் ஒவ்வொரு பாகத்திலிருந்து ஆட்களை கொண்டு வர வேண்டும். அதுதான் நம்மளுடைய பொறுப்பு. மற்ற எல்லாம் பகுதி கழகம் பார்த்துக்கணும், வட்ட கழகம் பார்த்துக்கணும், இந்த மாவட்ட உறுப்பினர் பார்த்து கொள்வார்கள். அந்த அடிப்படையில் நம்ம வட்டத்திலேயே அதிகமாக
அதிகமான ஆட்களை கொண்டு வந்த ஒரு வட்டமாக இந்த வட்டம் திகழ வேண்டும். மிகப்பெரிய ஒரு கன்னட கூட்டம். அதை நம்ம கொண்டு வர அந்த கூட்டத்தின் அடிப்படையில் தான் அந்த கூட்டம் எப்படி வெற்றி பெறுகிறது என்பதை நிர்ணயிக்கிற அந்த தருவாயில் இருக்கிறது. அந்த பெருமையெல்லாம் பகுதி கழகம் மூலமாக மாவட்ட கழகத்திற்கு நாம் சென்று சேர்க்க வேண்டும். இந்த மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் சுதர்சன் அவர்களை கருத்தை வலுவூட்டும் வகையிலே அந்த கூட்டம் சிறப்பான கன்னட கூட்டமாக அமைந்திட வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே 19 வட்டம் சார்பில் 28 பாகம் இருக்கிறது. பாகத்துக்கு எத்தனை பேர் கொண்டு வரும் என்று நம்முடைய வட்டக்கூட்டத்திலே முடிவு செய்து அதிகமான மாற்று வாரியாக கொடுக்கிறோம். அது பாக வாரியாக அது மக்களிடத்திலே நஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கூட்டத்தினுடைய பொருள் 8/2/2025 சனிக்கிழமையில் நடைபெறும் மோடி மற்றும் அமித்ஷா அவர்களின் ஆட்சியை கண்டித்தும் மற்றும் பட்ஜெட் விளக்கத்தை எதிர்த்தும் நடைபெறும் கூட்டத்திற்கு தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் நம்முடைய இளைஞர் வருங்கால தமிழகத்தை ஆளப்போகும் முடிசூடா மாமன்னன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகையொட்டி சிறப்பாக வரவேற்பு கொடுத்தும் கண்டன கூட்டத்தில் அனைத்து வார்டு நிர்வாகிகளும் கலந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அதில் சிறப்பாக கலந்து கொண்ட கூட்டத்தை சிறப்புமாறு கேட்டுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியை ஆங்கில நாளேடுகளும் பாராட்டுகிற அளவுக்கு எண்ணற்ற பல திட்டங்களை செய்து வருகிறார்கள். அந்த வகையிலே மீண்டும் அவரை தமிழ்நாடு முதலமைச்சராக 2026 அருகினை ஏற்றுவதற்கு நாமெல்லாம் மறுபாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிர்வாகிகள் மிகவும் ரொம்ப ஒத்துழைப்போடு நல்கி செயல்படுகின்றார்கள். இந்த இடத்தில் இந்த சைடு மாவட்ட சார் படம், அந்த சைடு யார் வண்டி ஏற்பாடு பண்ணல அவங்க படத்தை போட்டு அப்துல்லா ஏற்பாடு பண்றாருன்னா நீ தனியா துட்டு ஊத்து வேணும் வச்சா அதான் அப்துல் சமதன் போட்டு ஒட்டிக்கோ, வட்டச்சாலை படமெல்லாம் போட்டு ஒட்டிக்கோ. எங்களுக்கு தேவை ஆட்கள். அதுவும் இன்னொன்னு சொல்லிடுறேன், நம்ம மாவட்ட சாலை பத்தி தெரியும். ஸ்டேஜ் மேல நிற்பார். ஸ்டேஜ் மேல நின்றுங்கன்னு கண்டிப்பா பல பேர் வந்து நம்ம பேர் எடுக்காததுக்கு போறதுக்கு காரணமே வந்து 4 மணிக்கு கூட்டம்னா நம்ம 7 மணிக்கு போகிறது தான் நம்மளுடைய கெட்ட பழக்கமே. மீட்டிங் 4 மணிக்கு துவங்குதுன்னா 5 மணிக்காவது போயிட்டு அவர் எதிர ஒரு வணக்கம் பண்ணிட்டு போயிட்டு உட்காந்துட்டுங்கன்னா எங்களுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை. நாங்கள் நிம்மதியாக வட்ட செயலாளர் யாரும் திட்டு வாங்க மாட்டோம், பகுதி செயலாளருக்கு திட்டு வாங்க மாட்டோம். அந்த திட்டு எங்களுக்கு மூளைக்கு ஏறணுன்னே சொல்லிச்சு இன்னும் எங்களுக்கு ஒன்றும் சுகர்லாம் இல்லை, நீ பேசினா தானே சுகரே ஏறிட்டு அவர் எங்களை ஏற்றும் போது நாங்கள் வேறு வழி இல்லை. எங்களுடைய சார்ஜஸ் எல்லாம் வட்ட செயலாளர் பண்ண போகுது. வட்ட செயலாளர் பகுதி நிர்வாகிகளை வட்ட செயலாளர் வட்ட நிர்வாகிகளை திட்டுறாங்க. இவ்வளோதானே தவிர வேறு ஒன்றுமே. அதனால சரியாக 4:30 மணிலேருந்து 5 மணிக்கு நீங்கள் மீட்டிங் பாயிண்ட்ல போய் உட்காந்துடணும். 7 மணிக்கெல்லாம் கூட்டம் முடிஞ்சிடும். அதனால வீட்டுக்கு இந்த மீட்டிங் முடிஞ்ச மாதிரி சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அதை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து தயவு செஞ்சு உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு வரவர் சின்னவர், நான் திரும்ப சொல்றேன், இந்த நாட்டை ஆளக்கூடியவர். நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் இங்க இருக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளுக்கும் அவர் கண்டிப்பா வரும்போது அவர் நல்ல நம்ம குழந்தைங்கள்லாம் பெருசாக வரும்போது அவர் தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்க போறாரு, இந்த இயக்கத்தை வழிநடத்த போறாரு.
அவர் வந்து கலைஞர்களுடைய ஒரு மறு உருவம், எனக்கு நல்லாவே தெரியும். தளபதி கிட்ட சில விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம், சின்னவர்கிட்ட பல விஷயங்கள் இப்போ இருட்டோம். சின்னவர் நினைச்சா ஒரு ஆளை மைண்டில் வச்சுட்டாருன்னா அவங்களோட நடவடிக்கைகளை அவர் தானாக கவனிக்கக்கூடியவர். ஒரு 5 வேன் ஒரு இடத்துல ஒரு மாவட்டத்தில் ஒன்றா போகும்போது பார்த்தனே நம்ம வண்டி 5 வண்டி போச்சுன்னு ஒரு சாதாரண ஆளை கூப்பிட்டு சொன்னவர் தான் நம்ம உதயநிதி சார். ரோட்டில் போன வண்டியை அந்த மாதிரி எல்லாரையுமே அரவணைச்சு கூட போறவர். அவர் வராரு, நம்ம மாவட்டத்துக்கு வராரு, நம்ம மாவட்ட செயலாளருக்கு பெருமை சேர்க்கணும். யாரும் வந்து தயவு செஞ்சு இது அங்கே நடக்கிற கூட்டம், செங்குன்றத்தில் நடக்கிறதுலாம் வேணாம். நம்ம பகுதி வழியாக போகிற கூட்டம் சிறப்பான கூட்டமாக, எழுச்சியான கூட்டமாக நேரத்திற்கு கிளம்பிடுங்க. தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி அண்ணா அந்த சமயம்னா குப்பண்ணா தாமரை எங்கே இருக்கிறீங்கன்னு என்னை கேட்க வச்சிடாதீங்க. 5 மணிக்கு ஃபோன் பண்ணும்போது அங்கே உட்காந்துக்கிறோன்னு சொல்லிடுங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு அதுதான் முக்கியம் என்று சொல்லி இந்த சிறப்பான கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய பகுதி கழக நிர்வாகிகள், வட்டக்கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய மகளிர் அணியை சேர்ந்த சகோதரிகளுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் எவ்வளவு வேன் வேணுன்றீங்களோ அவ்வளவு வேன். கிழக்கு தூரம் இல்லையே பாப்பா, வெற்றி நம்ம கையிலே, புரட்சியில் பிறக்கும் கருத்தை சொல்லவே பாப்பா, கழக கொள்கை வழியிலே பாப்பா. கிழக்கு தூரம் இல்லையே பாப்பா, வெற்றி நம்ம கையிலே, புரட்சியில் பிறக்கும் கருத்தை சொல்லவே பாப்பா, கழக கொள்கை வழியிலே. படையாய் படையாய் இளைஞர் படையாய் உரிமை மீட்க நீ எழுந்து வா. கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டினில் சூரியனாய் நீ